அனைவருக்கும் வணக்கம். தமிழில் என்கிற ஜோதிடம், அதன் வார்த்தைகளுக்கு தகுந்த என்கிற பிரகாரம் விதியின் சாலப்பலன், அதுக்குரிய பலன்களை இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். பொறிக்கு 2 எழுத்து 2 9 எல்லாம் கூட்டினாக்கா 11. அதனுடைய விதி என்கிறது 2. பொறி என்றால் புள்ளியை குறிக்கிறது. பொறி என்றால் புள்ளியை குறிக்கிறது. புள்ளி இல்லாமல் கோலம் இல்லை. அதுபோல் பொறி என்றால் புள்ளியை குறிக்கிறது. வெள்ளைக்கு 3 எழுத்து 8 4 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதோடைய விதி என்கிறது 5. வெள்ளையினுடைய விதியின் 5. வெள்ளையினுடைய பொருள் வெள்ளை எருது. விடை அடுத்து 2வது 3வது விடை 6 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதோடைய விதி என்கிறது 6. விடை என்றால் எருது குறிக்கிறது. உளி மலையை உடைக்கிற உளி 3 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 11. அதோடைய விதி என்கிறது 2. உளி என்றால் ஒரு ஆயுதம். மலையும் உடைக்கலாம், மனிதன் மண்டையும் உடைக்கலாம். அனைத்துக்குமே ஒரு ஆயுதம். உளி ஒரு ஆயுதம். விலங்கூடு என்றால் குறுக்காக. விலங்கூடுக்கு எண்கிணிடம் 6 4 8 1 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 26. அதோடைய விதி என்கிறது 8. விலங்கூடு அதோடைய விதி என்கிறது 8. விலங்கூடு என்றால் குறுக்காக. கங்குலுக்கு எண்கிணிடம் 1 8 3 4 அதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோடைய விதி என்கிறது 7. கங்குல் என்றால் இருள் குறிக்கிறது. கிரகத்தினுடைய இருளையோ அமாவாசை பாண்டியத்துடைய இருளையோ குறிக்கிறது தான் இருள். வீட்டுக்குள்ளே லைட் இல்லைனாலுடைய அது இருளாக இருக்கும். அதெல்லாம் மனிதன் வாழ்க்கையிலே ஒரு இருள் இருக்கும். அதான் கங்குல் என்றால் இருளை குறிக்கிறது. கங்குலுக்கு விதியன் 7வது சாலத்தை குறிக்கிறது. 7ஆம் இடத்தை குறிக்கிறது. மடந்தைக்கு 4 எழுத்து 1 5 5 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதோடைய விதி என்கிறது 4. மடந்தை என்றால் நிலத்தை குறிக்கிறது. மடந்தை என்றால் நிலம். ஆனால் கங்குல் என்றால் நிலம். அதோடைய விதி என்கிறது 4. கேள்வன் என்றால் கணவனை குறிக்கிறது. கேள்வனுக்கு எண்களிடம் 2 4 5 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. கேள்வன் கணவன். அப்போது அது 8வது எண்களிடத்தில் வருகிறது. கேள்வன் 8வது எண்களிடத்தில் வருகிறது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் குறிக்கிறது. 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடம் கேள்வன் கணவனை குறிக்கிறது. அந்த வீட்டிலே சில பாவக்கிரகங்கள் இருந்தால், ஒரு பெண்ணோட ஜாதகத்தை 8இல் பாவக்கிரகங்கள் இருந்தால் அவள் கணவனிடம் அடிமைப்பட்டு உதைப்பட்டு இருப்பாள் என்பதையே அந்த கேள்வன் சொல்லப்படுவது. கேள்வன் கணவர் என்று சொல்லாகிறது. கேள்வன் 8ஆம் இடத்தை குறிக்கிறது. இளையோன் அடுத்ததாக இளையோனுக்கு 4 எழுத்து 2 2 7 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. இளையோன் வீரர்களுள் இளையவன் என்று சொல்லக்கூடியது. இளையவன் வேற, இளையோன் வேறு. இளையோன் என்றால் வீரர்களுள் ஒரு இளையவன் என்று சொல்லக்கூடியது. அதான் இளையோனுக்கு எண்கிணிடம் 2 2 7 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. இலையுடைய பொருள்
வீரர்களுள் இளையவன் என்று சொல்லுவாங்க. இமைய நற்றி, இமைய நெற்றி 6 எழுத்து 2 1 2 2 5 9 எல்லாம் கூட்டாங்க 21. இதனோட விதி என்கிறது 3. இமய நெற்றி இமயத்தின் உச்சி என்று சொல்ல வேண்டும். இமய நெற்றி என்றால் பாருங்கள், நம்மளோட தலையவே வச்சு ஒரு இமயமலை எழுதியிருக்காங்க. இமய நெற்றி இமயத்தின் உச்சி, இமயமலை உச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு மரத்தின் உச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனின் தலைமையில ஒரு உச்சியாக இருந்தாலும் சரி, அது மேலே அதுபோல் இமய நெற்றி என்பது உச்சி, இமயத்தின் உச்சி என்று சொல்லப்படும். நமக்கு கூட, மனிதனுக்கு கூட, எல்லா ஜீவராசிகளும் ஒரு உச்சி இருக்குது. அந்த உச்சி தான் தலைக்கு மேலே இருக்குது. இமய நெற்றி இமயத்தின் உச்சி. பார் 2 எழுத்து, பார் 7 9 எல்லாம் கூட்டாங்க 16. அதோட விதி என்கிறது 7. பார் உலகு, பார் உலகு. பார் என்றால் உலகை குறிக்கிறது. 7ஆம் இடத்து எண்கிணித்தம். 2 உலகம்னு சொல்கிறோம் இல்லையா? இருநிலம் என்றால் 2 உலகம். இது பார் என்றால் மொத்தமாக உலகு. 7ஆம் இடத்தை குறிக்கிறது. சரியான பாதையில் தான் அது பார் என்பது உலகு. பார் என்றால் உலகு. அப்போ பார் எண்ணுக்கு விதி எண் 7வது ஸ்தானத்தை காட்டுகிறது. ஏறு, ஏறு 2 எழுத்து 2 1 3 இதெல்லாம் ஏறு. காளை மாடு, ஏறு என்ற காளை மாடு. புலி எருது என்ற அர்த்தம். காளை மாடு புலி எருது, ஏறுக்கு உழவு. அதான் ஏறு என்ற காளை மாடு புலி எருது என்று அர்த்தமாகிறது. இமிழ் ஏறு, இமிழ் ஏறு 5 எழுத்து 2 2 1 2 1 எல்லாம் கூட்டாக்க 8 தான். ஆனால் இமிழ் ஏறு என்றால் காளை மாடு. இமிழ் ஏறு காளை மாடு. இமிழ் ஏருக்கு என்கிற விதி எண் 8, 8ஐ குறிக்கிறது. மரி, மரிக்கு 2 எழுத்து 1 9 எல்லாம் கூட்டாக்க 10. அதோடைய விதி என்கிறது 1. மரி ஆடு, மரி என்றால் ஆடு, ஆடுகளை குறிக்கிறது. மரி என்றால் ஆடுகளை குறிக்கிறது. மாயவன் 4 எழுத்து 8 2 5 6 இதெல்லாம் கூட்டினாக்க விதி எண் 3 வருகிறது. அப்போது மாயவன் என்றால் கண்ணபிரானை குறிக்கிறது. மாயவன் கண்ணபிரானை குறிக்கிறது. மாயவனுடைய விதி எண் 3 1 2 3 3வது ஸ்தானத்தை குறிக்கிறது மாயவன். அந்த மாயவன்கிறது 3ஆம் இடம் சகோதர ஸ்தானத்தை குறிக்கிறது. 1 உயிர் 2 குடும்பம் 3 சகோதரம். மாயவன், மாயவன் என்றால் சகோதர ஸ்தானத்தை குறிக்கிறது. மாயவன் விதி எண் 3. மாயவன் என்றால் கண்ணபிரான். குரவை 3 3 9 இதெல்லாம் கூட்டினாக்க 15. அதில் விதி என்கிறது 6. குரவை கூட்டு வகைகள், கூட்டு வகைகள், கூட்டு வகை. குரவை கூட்டு வகைதான். அப்போ குரவையுடைய விதி என்கிறது 6. கூட்டு வகை. அது நாடகமாக இருக்கலாம், தெருக்கூத்தாக இருக்கலாம். இதெல்லாம் குரவை என்றால் கூட்டு வகை. அது பல குருமார்கள் போல. அது குரவை என்றால் குருக்கள் போல. குரு, குரவை, குருக்கள் பாடுவோர் அவர்களால் இயற்றக்கூடியது குரவை, அதாவது கூட்டு வகை. கறவை 3 எழுத்து 1 8 9 இதெல்லாம் கூட்டாக்கா 10 18. அதோடைய விதி என்கிறது 9. கறவை, கறவை என்றால் பசு தான் குறிக்கும். கறக்கிற மாட்டுக்கு தான் பசு சொல்லுவாங்க. கறக்காத மாட்டுக்கு காளை மாடும்பாங்க. இது பசுமாட்டுன்னு சொல்லுவாங்க. கறக்கிற மாட்டுக்கு தான் பசு என்று சொல்லுவார்கள். மற்ற மாட்டுக்கு சாதாரண முறையில் மாடுன்னு சொல்லுவாங்க. அதனால் கறவை, அதோடைய விதி என்கிறது 9. இப்போது இந்த எண்கிணிதம் தமிழுக்கு 240 எழுத்து. அதற்குரிய 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிணிதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கிணித வள்ளுவர், தமிழ் எண்ணித வள்ளுவர். நன்றி, வணக்கம்.